2 மணி நேரமாக விடாத மழை ஊற்றிட்டே இருக்கு பாருங்கள். எப்படி மழை ஊற்றுது, விடவே இல்லை. 2 மணி நேரமாக நிற்கவே இல்லை, கொஞ்சம் கூட குறையில. அப்படியே மழை ஊற்றின மாதிரியே இருக்குது 2 மணி நேரமாக. நைட்ருந்தே நல்ல மழை, காலையிலேருந்து விடவே இல்லை. ஆனால் இப்போ 2 ஹவர் செம்ம மழை. அப்படியே ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்கு பாருங்க, பயங்கர மழை. வாங்க இந்த மழைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நைட் ஃபுல்லாக மழையாக இருக்கும், செம்ம மழை. இன்னைக்கு காலையிலேருந்து மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் மசாலா டீ போடலாம், எல்லாத்துக்குமே நல்லது. இது நல்லா நுணுக்கி வச்சுட்டு ஒரு 20 டம்ளர் போடுற மாதிரி நுணுக்கிறேன். ஒட்டுக்காய் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுட்டா அப்பப்போ வேணும்குள்ளே 1 டம்ளர் 2 டம்ளருக்கு எடுத்துக்கலாம். ஆனால் 20 டம்ளர் போடலாம் பாருங்கள். இது ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், சுக்கு ஒரு பீஸ், நல்லாவே சுக்கு போட்டுக்கோங்க. இதை தட்டி தான் மிக்சியில் போடணும் வறுத்துட்டு. மிளகு ஒரு 3 ஸ்பூன் மிளகு, பாருங்கள் வீடியோ எடுத்தாலே எங்கள் ரியான்னு கத்துறாரு. மிளகு ஒரு 3 ஸ்பூனு. லவங்கம் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூனு. பட்டை வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு பட்டை வச்சுக்கணும். எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தனியாக பாருங்கள், கொத்தமல்லி சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கட்டாயம் கொத்தமல்லி போடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தனியாக கொட்டிக்கலாம். ரொம்ப வறுக்கூடாது, ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து கொட்டி வச்சுட்டா அது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு கிடவே கிடாது. 6 மாதம் ஆனால் கூட கிடாது. நம்ம வேணுக்குள்ளே கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம 1 வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டுலாம் பால் ஊற்ற போகிறதில்ல. வெறுமையாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 பாதியும் கூட அரைச்சிக்கோங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வேணும்குள்ளே எடுத்து அப்பப்போ கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. தலைவலி டயர்டாக இருந்தால் வெளியில் போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி மழை பாருங்கள் விடாத மழை, குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா சளியே பிடிக்காது. சுக்கு நல்லா கொஞ்சம் சேர்த்தி போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிக்கோங்க நல்லா. சுக்கு தட்டி போடணும். இப்போ நான் தட்டிக்குவேன் கல்லில். மிக்ஸி ஜாரில் மாட்டோம். இது மாதிரி தட்டினீங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா தூள் ஆகிடும் பாருங்க. இதோட அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். அது நீங்கள் சுக்கு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இந்த கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லது. ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்படி தட்டி போட்டுக்கோங்க, அப்போதான் மிக்ஸி ஜாரில் மாட்டாது இருக்கும். வாங்க ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. பேன் காற்றுல ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் தண்ணி கொதிக்குது. நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் குடிக்கிறேன். நீங்கள் வெல்லம் போட்டு குடிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் இந்த டீக்கு, இந்த மசாலா டீக்கு வந்து நாட்டு சக்கரை வெல்லம் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு சத்து, அவ்வளோ நல்லது. நீங்கள் 2 விருப்பம் இல்லை, பழக்கம் இல்லைன்னா சர்க்கரையே போட்டுக்கோங்க. நான் இன்னும் சேர்த்து அரைச்சிட்டேன். மசாலா பொடி ரெடி. இதுக்கு வந்து தனியா, கொத்தமல்லி தனியா வந்து 100 கிராம். சுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய சுக்கு நல்லா வச்சுக்கணும். மிளகு வந்து இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூனு. ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய், நல்ல பெரிய ஏலக்காய் 10 ஏலக்காய். அப்புறம் கிராம்பு வந்து ஒரு 10 கிராம் போட்டுக்கிட்டேன். இது வந்து எப்படியும் நிறைய பேர் குடிக்கலாம். நாங்கள் அப்பப்போ வேணும்குள்ளெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எனக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் காஃபி குடிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. போதும், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1 டம்ளருக்கு இதை நம்ம ஒரு இதில் இது கொட்டி ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம நிறைய நாள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தலைவலி, ஜுரம், வயிற்று வலிக்கு, வயிற்று புண்ணுக்கு, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. நீங்கள் ரொம்ப டயர்டாக தூங்கி எழுந்திரிச்சோ இல்லை வெளியே போயிட்டு வந்தோ இது மாதிரி ஒரு மசாலா டீ போட்டு தர சொல்லி இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சு குடிச்சு பாருங்கள். ஆக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக. தைராய்டுக்கு இது அவ்வளோ நல்லது. இது கட்டாயம் தைராய்டு இருக்கவங்களாம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சு இந்த மாதிரி வெறும் ஒரு தூள் போட்டு குடிங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரையை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு பொண்ணி போட்டுக்கிட்டா ஒரே ஒரு கொதி அவ்வளோதான்.
பாருங்கள், சூப்பராக தூள் பண்ணுற நல்ல வாசனை, சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. கட்டாயம் நான் சொன்ன ஐட்டம்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கூட ஊற்றி குடிக்கலாம். வடிகட்டிக்கலாம். வடிகட்டினேன், திப்பியே இல்லை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் திப்பி தான் இருக்குது. வாங்க, சூப்பராக மசாலா டீ மழை ஊற்று நிற்கவே இல்லை. நான் நேற்று இருந்து மழையே நிற்கல. நேற்று நைட்டு பிடிச்ச மழை இப்போ வரைக்கும் சின்ன கேப்பு கூட இல்லை. வாங்க, இந்த மழைக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. சளி, இருமல், ஜுரம் இருக்கிறவங்க எல்லாமே இது சரியாயிடும். சூப்பராக ஒரு மசாலா டீ குடிக்கலாம். வாங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் வச்சு பார்த்து குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. பால் இல்லாதே அருமையாக இருக்குது.